வணக்கம். நான் சுண்டைக்காய் வத்தல் நெய்யில வறுத்து சாப்பிட்டா அதோட நன்மை சுகருக்கு நல்லதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ராமன்ங்கிற ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, "நீங்கள் சொல்கிறதோட சரி, நீங்கள் செஞ்சு காட்டுங்க" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. சுண்டைக்காய் வத்தல் 2 கைப்பிடி அளவு, துவரம்பருப்பு, பட்டை மிளகாய், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதையெல்லாம் வறுத்து இப்போ நான் எப்படி பொடி செய்கிறதுன்னு காட்டுறேன். வாங்க போய் செய்யலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு சுண்டைக்காய் வத்தலை வறுத்துக்கலாம். நெய் சூடாகிடுச்சு. இப்போ இந்த வத்தலை நல்லா வறுத்துப்போம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வத்தல் நல்லா வரப்பட்டுடுச்சு. இதை இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருள்லாம் அதே சட்டியில் இப்போ வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா செவர வறுத்துக்கலாம். நல்லா வரப்பட்டுடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். வேறு ஒரு ஏனத்தில் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுப்போம். இப்போ நம்ம வறுத்த பொருள்லாம் ஆறிடுச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ பொடிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு போய் நுணுக்கிட்டு வந்துடுறேன். நுணுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நுணுக்கினதுக்கப்புறம் இந்த பொடி இப்படி தான் இருக்கும். இதை இப்போ எப்படி சாப்பிட்லான்னு சொல்கிறேன். சூடான சாதம் ஒரு கரண்டி எடுத்துங்க. அதில் கொஞ்சம் நெய் போட்டு 2 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா சூடான சாதத்தில் இதுமாரி போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா சுகருக்கு நல்லது. மலச்சிக்கல் இல்லாமல் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா சூடாக இருக்குது சாதம், என்னால் கலரவே முடியல. இந்தமாரி வாரம் 2 முறை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ராமண்ணா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த சேனலில் சுண்டைக்காய் குழம்பு வத்தலாம் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். என் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.